மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எதை விட்டு விடக்கூடாது, விட்டு விலகக்கூடாது. இதுதான் இன்னைக்குரிய டாபிக். எதை விட்டு விலகக்கூடாது, எதை விட்டு விலக வேண்டும். இதான் இன்னைக்கு நம்ம இதை குறித்து தான் நம்ம வேத வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எதையெல்லாம் விட்டு நம்ம விலகக்கூடாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆம் பிரியமானவர்களே, கிருபையும் சத்தியம்னா நம்ம வேத வசனம். இதை விட்டு நம்ம ஒரு நாளும் விலகாதபடி நம்ம இருக்கிறவங்களா காணப்படணும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபைகளை கொடுத்திருப்பாரு. அந்த கிருபையை விட்டு நம்ம விலகாதபடி இருக்கணும். கிருபையை பெற்றுக்கொள்வதே ஒரு பெரிய காரியமா இருக்கும். கர்த்தர் நமக்கு ஒரு சில கிஃப்ட்ஸை நமக்கு கொடுத்திருப்பார், கிருபைகளை நமக்கு கொடுத்திருப்பார். அதை ஒவ்வொரு நாளும் நம்ம பேணி பாதுகாக்கிறவர்களா நம்ம காணப்படணும். கர்த்தர் அதை அதிகமாக விரும்புகிறவராய் காணப்படுகிறார். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. பாயிண்ட் அது. கிருபையும் சத்தியமும் நம்மளை விட்டு எப்பவுமே விலகவே கூடாது. எப்பொழுதும் வேத வசனமும் நாமும் இணைந்தவர்களாய் நம்ம காணப்படணும். தாவீது அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டு பிரியாதபடி இருந்தார். எப்போ பார்த்தாலும் அவருக்கு கஷ்டமோ ஒரு நெருக்கமோ கடந்து வரும்போது அவருடைய பாதத்தில் தான் விழுவார். அவருடைய பாதத்தில் தான் அவர் விழுந்து கிடப்பார். ஆண்டவரே எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் தான் விழுவார். சவுல் அவரை விரட்டும் போதெல்லாம் மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட கர்த்தர் மீது அவர் மிகவும் நம்பிக்கையா இருந்தார். அவரை விட்டு விலகவே இல்லை. அது சங்கீதத்தில் போடப்பட்டிருக்கு. 119ஆம் சங்கீதம் 102வது வசனம், நீர் எனக்கு பொதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, ஆண்டவர் அவருக்கு போதிச்சிருக்கிறாரு. அவருடைய நியாயங்களை விட்டு அவர் ஒரு நாள் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இடரு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே உம்மிட்டு நான் போக மாட்டேன், ஆண்டவரே உம்மிட்டு நான் விலகாதபடி உடைய பாதத்திலே இருப்பேன்னு சொல்லி தாவீது சொன்னார். அதே போல நம்மளும் ஆண்டவரை விட்டு விலகாத வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நம்ம காணப்படணும். அவரை விட்டு ஒரு நிமிடம் கூட நம்ம விலகவே கூடாது. பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து வரும். அது எப்படி வந்ததோ அப்படியே அது விலகி போயிடும். எப்போ நம்ம ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஆண்டவர் விட்டு விலகாதபடி நீரே என் தஞ்சம், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை என்று நம்ம சொல்லும்போது, ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஆபத்துகளிலிருந்து நம்மளை விலக்கி காக்கிறவராய் காணப்படுகிறார். தாவீதை போல உம்முடைய நியாயங்களை விட்டு நான் விலகேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல நான் விலகாதபடி நம்ம இருக்க கடவோம். ஜோசுவா 23ஆம் அதிகாரம் 6-7 இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து போடப்பட்டிருக்கு. ஆகையால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லா கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள் எல்லாவற்றையும் விலகாதபடி இருக்க வேண்டும் என்று ஜோசுவா சொல்கிறார். மோசே கட்டளை கொடுத்திருக்கிறார். அதில் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் நீங்க கை கொள்ளுங்க. அவரை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளுங்க அப்படின்னு கட்டளை கொடுத்திருக்காரு. விலகாதபடி அவங்க காக்கிறவங்களா, அவங்கள ஒவ்வொரு அவங்க பாதையில அவங்க மீறும் போதெல்லாம் அவர் மறுபடியும் சொல்லி ஆண்டோடைய அண்டை அவங்க திருப்பிக் கொண்டே வருகிறார், தவறும் போதெல்லாம். ஜோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணங்களின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆம் பிரியமானவர்களே, புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாங்க. நம்ம புத்திமானாய் நடக்கணும்னா ஆண்டோடைய வசனம் நம்ம இதயத்தில் இருக்கணும். இருந்தாதான் நம்ம புத்திமானாய் நடக்க முடியும். உலக தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத காரியங்களாக நம்ம இதயத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு காரியத்தை சிந்தித்து செயல்படவே முடியாது நம்மளால. நம்ம புத்திமானாய் நடக்கிறோம்னா ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறவங்களாய் காணப்படும். அதை விட்டு நம்ம வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருக்கும்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி ஜோசுவா அந்த வசனத்தில் கட்டளை எழுதுகிறார். அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறவங்களா காணப்படணும்.
என்ன வந்தாலும் அவரை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து கிருபைகளையும் இரக்கங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளவர்களாக நம்ம காணப்படணும். அப்படி இருக்கும்போது என்னாகமம் 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விலகி போயிற்று. நம்ம எப்பொழுதும் அவனுடைய சமூகத்தில் விலகாதபடி அமர்ந்து இருக்கும்போது, நமக்கு எதிரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன்லாம் என்ன பண்ணுவார், நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரை விட்டு விலகாது இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன்லாம் ஆண்டவர் எடுத்து விட்டுருவார். நம்ம கூட அவங்க ஃபைட் பண்ணவே வராங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன்லாம் ஆண்டவர் ஒன்றில் அப்படி எல்லாத்தையும் அழிச்சு போடுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுற்றி பார்க்கும்போது, ஐயோ இங்கே பலவான்கள் இருக்காங்க, ராட்சதர்கள் இருக்காங்க, எங்களெல்லாம் இது பண்ண முடியாது, வைக்க முடியாது அப்படிலாம் சொல்லும்போது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு நம்ம அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கும்போது நம்ம சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்கள், எதிரடியான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். எதிரியாக ஒருத்தவங்க வராங்களா, நம்ம கூட வழக்காடுறாங்களா, எல்லாத்தையும் அவங்கள நீக்கி போடுவார். அவங்களுக்கு பலனே இல்லாமல் போயிடும். நம்ம தான் ஜெயங்கொள்றவர்களாக நம்ம காணப்படும். பிரியமானவர்களே, நம் தேவனை விட்டு விலகாதபடி இருக்கும்போது நம் ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எபிரேயர் 10:25 சபை கூடுவதில்லை நீங்கள் விட்டு விடாதீங்கன்னு போட்டிருக்கு. நம்ம சபை கூடுவதில் விட்டு விடவே கூடாது. ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சபை கூடுவதில் நம்ம ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆலயத்துக்கு போய் தேவண்டத்திலேருந்து பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் சொல்லி ஆண்டவரத்துலேருந்து கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் காணப்படும். விட்டு விடக்கூடாது. என்னத்தை ஆலயத்துக்கு போகிறது, வாரம் போகிறேன், எனக்கு எதுவுமே மாற்றம் இல்லையே, நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது. உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை தேடும்போது, உண்மையாய் அவரை விட்டு விலகாது இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வைப்பார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதை நீங்கள் உங்கள் சர்ச்சில் உங்கள் போதகர் போதிக்கும்போது, வேதவசனத்தை வாசிக்கும்போது, சங்கீதங்களை ரீட் பண்ணும்போது அதுக்குரிய பதில் அது உள்ளுக்க இருக்கும். நான்லாம் அநேக நேரங்களில் அதை உணர்ந்திருக்கிறேன். கேள்வியாக இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் ஆலயத்தில் போய் அமர்ந்து இருக்கும்போது ஒர்ஷிப் நேரத்தில் ஆண்டவர் பேசுவார், சங்கீதம் வாசிக்கையில் பேசுவார், போதகர் பிரசங்கம் பண்ணையில் பேசுவார். நம்ம கேட்குற கேள்விக்கு அதில் ஒரு பதில் இருக்கும். பிரியமானவர்களே, சபையை விட்டு நம்ம விலகாதபடி நம்ம காத்துக்கிறவர்களாக காணப்படணும். தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியை காத்திருப்பதே நம்ம தெரிந்து கொள்ளணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டோடைய காரியங்களே நம்ம அடுத்தடுத்து நம்ம செய்கிறவங்களாமே காணப்படும். அப்போ நம்மளுடைய சரௌண்டிங் ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஆண்டோரை சுற்றியே இருக்குது. வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆலய காரியங்களை நம்ம பங்கு பெறுறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோம், அவரை விட்டு விலகாதபடி இருக்கும். அப்படி நீங்கள் இருக்கும்போது இந்த உலகமானது உங்களை விட்டு தூர போயிடும், உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. நீங்கள் ஆண்டவருக்குள்ள அவர் பலத்த கரத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்கும்போது, அவரை விட்டு விலகாதபடி அந்த சட்டை நெல்ல நீங்கள் ஒளிந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இதுக்கு ஆண்டவர் என்ன கிஃப்ட் கொடுக்குறாரு தெரியுமா? ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன செய்யுது, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு இது வந்தாலும் உங்களை விட்டு நான் விலக மாட்டேன், அவங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்ம மேல மனதுருகி அவர் வாக்கு பண்றார். பார்த்தீங்களா? அப்படி இருக்கும்போது நாம ஏன் ஆண்டவரை விட்டு விலகி போகணும்? ஆண்டவரை நம்ம நெருங்கி ஒவ்வொரு நாளும் சேவிக்கிறவர்களாய் காணப்படணும். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு நாளில் என்றைக்குமே நடக்காது. நீங்கள் தினம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை படித்து செபித்து அவரை விட்டு விலகாதபடி பிரியாதபடி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கிருபை உங்களுக்கு தருவராக காணப்படுகிறார். அந்த பழக்கத்தை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுப்பார். முதலாவது அவருடைய கிருபையும் சத்தியமும் விட்டு நம்ம விலகாமல் இருக்கணும். நியாயப்பிரமாணத்தை விட்டு நம்ம விலகாமல் இருக்கணும், அதாவது வேதத்தை விட்டு நம்ம விலகாமல் இருக்கணும்னு அர்த்தம். மூன்றாவதாக சபை கூடி வருதலை விட்டு நம்ம விலகாதவங்களாக நம்ம காணப்படணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதையெல்லாம் குறித்து நம்ம விலகாமல் இருக்கணும்.
நம்ம பரிசுத்த ஜீவியம் இதை நிமித்தம் நமக்கு காக்கப்படும். ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகிறவங்களா நம்ம காணப்படும். நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்டை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது திருப்பி என்ன பார்க்க போனால், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதை விட்டு விலக வேண்டும், விலகக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ எதை விட்டு விலகணும்னு நம்ம பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிளவியல் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற இடத்துல நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம விலகிறவர்களாக காணப்படணும். பிரியமானவர்களே, நம்ம விலகி போகிறவங்களா நம்ம காணப்படணும். வீணான கதைகளை பேசி பேசி மறுபடியும் நம்ம பேசி அடுத்த வீட்டு கதைகளை பேசி நம்ம இதயத்தை ஒரு குப்பையாக நம்ம மாற்றிவிடக்கூடாது. அதை விட்டு நம்ம விலகுகளாக காணப்படணும். தேவன் விரும்புகிறார். நீங்கள் எப்போவும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரையே நினச்சிக்கிட்டு இருக்குன்னு அவர் விரும்புகிறார். இந்த கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கதைகளுக்கு நம்ம விலகி போனோம். எந்த இடத்துக்கு பேசினாலும் பக்தி விருத்துக்கு ஏதுவாக நம்ம பேசுகிறவங்களா காணப்படணும். தேவ நாம மகிமைப்படணும். நம்ம 2 பேர் பேசிக்கிருந்தாலே ஆண்டவர் உற்று கேட்பார் என்று மல்கியால எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து பேசுகிறோமா, கவனமாக இருக்கணும். எதை குறித்து பேசுகிறோம், அடுத்தவங்க குறித்து நம்ம பேசுகிறோமா, வீணான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா யோசிச்சுக்கிறணும். நம்மளை நாமே சரி பண்ணிக்கிறணும். பக்தி விருத்துக்கு ஏதுவாக நம்ம பேசணும். இந்த மாதிரி சீர்கேடும் கிளவியில் பேச்சுமாய் இருக்கிற கூடத்தை விட்டு நம்ம விலகுகளாக காணப்படணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2 1 தெசலோனிக்கேயர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் இருக்கு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தை விட்டு நம்ம விலகி போயிடணும். எது பொல்லாங்கன்னு கேட்குறீங்களா? இந்த வேத பிரமாணத்துக்கு சட்டத்திற்கு விரோதமாய் நம்ம என்ன காரியெல்லாம் செய்கிறோமோ எல்லாமே அது பொல்லாங்கு தான். அந்த லிஸ்ட்டில் நிறைய வந்துடும். பிரியமானவர்களே, இந்த பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தை விட்டு நம்ம ஒதுங்கி போயிடணும். நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். அப்படிதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த காரியம் தப்புன்னு தெரியும், இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் நம்ம விரும்பாமலே அதை செய்வோம். நான் என்ன குறைஞ்சவளா, நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும், நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேணுக்கினே தவறுன்று செய்து நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சு ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் நம்ம எழுந்து தான் போவோம். இந்த பொல்லாங்காய் தோன்றுகிற அந்த வழிகளை விட்டு நம்ம விலகி ஓடி போயிடணும். நம்ம கர்த்தருக்குள்ளே வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு திட்டங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி காரியங்களை விட்டால் நம்ம விலகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் விலகி போயிடணும். கர்த்தர் உங்களுக்கு அதெல்லாம் விட உங்களுக்கு பலன் கொடுப்பார். 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி. வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டெம்டேஷன் வாலிப நாட்களில் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். உணர்ச்சி வசப்படுறதுக்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைங்களே, அருமையானவர்களே, நீங்க அதை விட்டெல்லாம் விலகி ஓடணும். இச்சைகளுக்கு விலகி ஓடணும். வேத வசனம் உங்க இருதயத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில வரும்போது ஆண்டவர் உங்க இதயத்துல பேசுவார். நீங்க காக்கப்படுவீங்க. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஏற்ற பிள்ளைகளாய் புரோஜனமுள்ள பிள்ளைகளாய் காணப்படணும். அதனால இந்த வாலிப நாட்கள்ல பாலித்திருக்கிற இச்சைகளுக்கு நீங்க விலகி ஓடணும். யோசேப்பு இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொன்னான். அதே போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இச்சை விட்டு விலகுறவர்களாய் காணப்படணும். அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு நீங்க விலகுங்க. உங்களுக்கு கெடுக்கிற சிநேகம் உங்கள்கிட்ட இருக்கிறா, அதை விட்டு நீங்க அப்படியே விலகி போங்க. கர்த்தர் உங்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். 2 தீமோத்தேயு 2:23 புத்தியீனமும் அயக்கத்தனமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளை விட்டு விலகிருங்கள். நம்ம புத்தியீனமான காரியங்களை நம்ம செய்வோம்னா தர்க்கங்களும் சண்டைகளும் தான் அந்த இடத்துல வரும். நம்ம புத்தியாய் நடந்தாதான் எந்த காரியத்தை எப்படி கையாளணுங்கிற ஒரு ஞானம் நமக்கு இருக்கும். புத்தியீனமாய் அயோக்கியத்தனமான தர்க்கங்களையும் சண்டைகளையும் பிறப்பிக்கும் என்று அறிந்து நீங்கள் அவைகளுக்கெல்லாம் விலகி இருக்கணும். தர்க்கங்களுக்கு விலகி இருக்கணும்.
காரணமில்லாத சண்டைகளுக்கு நீங்கள் விலகி இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நான் தான் நீதி செய்வேன், நான் தான் பஞ்சாயத்து பண்ணேன்னு சொல்லிட்டு போய் தலையை கொடுத்து வீணான காரியங்களை போய் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதை விட்டெல்லாம் நீங்கள் விலகணும், விலகிறவர்களாக காணப்படணும். 2 கொரிந்தியர் 6:16 விக்கிரகங்களுக்கு விலகியிருங்கள், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம், விக்கிரகங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். பிரியமானவர்களே, விக்கிரக வழிபாட்டை, விக்கிரமாய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் அருவருக்கிறவராய் காணப்படுகிறார். நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிறிஸ்துவ பிள்ளைங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அலையிறவங்களா நம்ம காணப்படவே கூடாது. பிரியமானவர்களே, விக்கிரங்களுக்கு விலகிருக்கிறவங்களா நம்ம காணப்படணும். ஜோசுவா 24:23 உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இதயத்தில் விக்கிரகங்கள்னா இந்து காரியங்கள் தான் நினைக்கிறீங்களா? நம்ம இதயத்தில் வச்சிருக்கிற பொல்லாத காரியங்கள், விக்கிரகமாக ஒரு சில காரியத்தை நம்ம உடம்புப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருப்போம், அதுவும் விக்கிரகம் தான். பொருளாசை ஒரு விக்கிரகம் தான். தேவனை விட அதிகமாக எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குமோ எல்லாமே விக்கிரகம் தான். அந்த விக்கிரக காரியங்களை குறித்து நம்ம விலகிறவங்களாக காணப்படணும். யோனாவை பார்த்தீங்கன்னா என்ன செய்வார்னா, ஆண்டவர் நினைவேக்கு போய் சொல்லுவார், இவர் தசிக்கு விலகும்படி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் அதில், அந்த வசனத்தில். அதனால் என்ன நடந்தது பாருங்க, அவனை தூக்கி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்க, கடலுக்குள்ளே தூக்கி போட்டுட்டாங்க. மீன் அவனை முழுங்கிருச்சு. அவன் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜோம் பண்ணுறான். நம்ம அதே போல தான் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி யோனாவுக்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாரோ நமக்கு ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் கண்டிப்பாக வச்சுருப்பார். அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்லாம் நமக்கு கிடைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் அன்பாய் சொல்லும்போது, கரிசனையாய் நம்ம மீது அக்கறையாய் சொல்லும்போது, நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் விட்டு நம்ம விலகி வெளியே வந்துடணும். நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாய் அப்பப்போக்கு வந்துடும். தடுமாற்றங்கள் எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகள் நம்மளை விழ தட்டத்தான் செய்யும். நம்ம உடனே நம்ம அதில் ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது, தவறு செய்கிற மாதிரி எனக்கு காரியங்கள் வருகிறது, பாவம் செய்கிற மாதிரி ஒரு இச்சைகள் என்னை தூண்டப்படுகிறது, என்னை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்துருங்க. இதை விட்டு விலகி ஓடி வந்துருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது எதை குறித்து பார்த்தோம்? கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். பழித்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி இருக்கணும். புத்தினமும் தர்க்கமான காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். விக்கிரகங்களுக்கு விலகி இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம விலகி நம்மளை காத்துக்கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த காரியங்களாம் நமக்கு காணப்படவே கூடாது. இதிலிருந்து விலகி இருக்கணும். சொன்ன காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எதை விட்டு விலகக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். கிருபையை விட்டு, சத்தியத்தை விட்டு, வேத வசனத்தை விட்டு, நியாயப்பிரமாணத்தை விட்டு, சபை கூடி வருவதை விட்டு நம்ம விலகாதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். பிரோஜனமற்றவள் என்னையும் கர்த்தர் ஒரு பிரோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவாராக. ஆமென்.